காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர். இந்த படத்தை வேகமாக 4:15 ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணி ஓடி போய் பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து 3வது மாடியில் ஏறி ரிவ்யூக்காக உக்காந்துட்டேன். ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இந்த படத்தில் கொடுத்துருக்க விஎஃப்எக்ஸ் தாங்க. இந்த விஎஃப்எக்ஸுட்டுக்கே இந்த படத்தை நீங்கள் விரும்பி போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கே, ஐயோ பிரமாதம். இந்த 3D எஃபெக்ட்ஸில் சவுண்ட் எஃபெக்டோட விஎஃப்எக்ஸோட அற்புதமான எஃபெக்ட்ஸோட இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கொடுத்துருக்க பிஜிஎம் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் இருக்குது, அதுவும் பிரமாதங்க. இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம் முக்கியமாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல எதுவுமே இல்லை. டைரெக்ஷன் வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 தடவை கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக தியேட்டரில் பார்க்கும்போது எல்லோரும் விசில் அடித்த ஒரு இடம் எப்படின்னா, ஒரு குட்டி குரங்குன்ட்டு ஒரு குரங்கு வரும். காங்கு கூட ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருக்கும். அது சண்டை போடும்போது காங்குக்கு ஹெல்ப் பண்ணும். அது பண்ணுற ஹெல்ப் அப்போது ஒரு காமெடி, ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. அது வேறு லெவலு. அதுக்கப்புறம் இந்த காட்ஜிலா ஆஸ் யூஷுவல் அது எப்பயுமே எனிமி தான். ஆனால் இதில் லீவ் வித்தின் ஆர் டை அலோன் அப்படின்னு ஒரு மோஷன் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இதை பார்க்கலான்னு போனேன். அந்த மோஷன் போஸ்டருக்கான அர்த்தம் இந்த படத்தில் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஓத்ராவோட இன்ட்ரோ அது ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்க. போன வாட்டி காங்கு விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இந்த வாட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் 3D கிளாஸோட. நான் ஆக்சுவலி பிவிஆரில் பார்க்கலான்னு இருந்தேன். பிவிஆரில் தேட்டர் ரஷ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் பக்கத்தில் இருந்த வேறு தேட்டரில் பார்த்தேன். அந்த தேட்டர் பேர் கூட மறந்துட்டேன். ஆனால் இப்போது இது என்னென்னா, காட்ஜிலா வந்து எனிமியாக இல்லாமல், அது ரகசியம் ஒன்று இருக்குது. இது எனிமியாக இல்லாமல் காங்கு கூட சேர்ந்து சண்டை போடும். அது யார் கூட சண்டை போடும்? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டே. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா தியேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் இல்லை, இருந்தாலும் அங்கே ஒரு 7-8 கூஸ் பம்ப்ஸ் வருது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தியேட்டர் கற்றுக்கு அவங்க போட்டிருக்க ஒரே ஒரு வாய்ஸ் கூட கேட்கல. அந்த லெவலுக்கு கூஸ் பம்ப்ஸும் ஃபைட் சீக்வன்ஸும் இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸுன்றது வந்து விஎஃப்எக்ஸ் மாரியே தெரியலை. ஆக்சுவலி அது ரியலாக நடக்கிற மாரி இருக்குது. இப்போது ஒரு ஃபைட் நடக்கும்போது ஒரு லைட் வியும். அந்த லைட் வந்து காங்கோட நிரல் ரிஃப்ளெக்ஷனை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணும் சண்டை போடும்போது. இந்த லெவலுக்கு விஎஃப்எக்ஸ் டீம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓவராலாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது சவுண்ட் எஃபெக்ட்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம காங்கோட ஸ்டைலு, காட்ஜிலாவோட மாஸ் என்ட்ரி, எனிமியோட மாஸ் என்ட்ரி, ஓத்ராவோட லாஸ்ட்டு சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் ஓத்ராதோடு தான் வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பொண்ணு வரவங்க, இதில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும். ஊமன் நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் சரியாக மறந்து போச்சு. அந்த பொண்ணுனால தான் எண்டில் ஒரு சரியான ட்விஸ்ட்டே ஒன்று இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் இதேமாரி இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பதிவை நான் இப்போது ரிவ்யூ ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி மைக்கு கீக்கு எதுவுமே இல்லை. நான் என்னோடய ஸ்டூடியோக்கு தான் போய் ரெக்கார்டு பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, ரெக்கார்டிங்குக்கு லேட் ஆகும், நம்ம போகிறதுக்கு டிராஃபிக் வேறு ஜாஸ்தி இருக்குதுன்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் மேலே வந்து காரு பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நார்மலாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன். மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்டால் மன்னிச்சிக்கங்க.